யோகாவின் வரலாறு. யோகாவின் வரலாறு பழமையானது மற்றும் சிக்கலானது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரவி இந்திய துணைக்கண்டத்தின் ஆன்மீக, கலாச்சார மற்றும் தத்துவ வளர்ச்சிகளுடன் பின்னி பிணைந்துள்ளது. யோகாவின் சரியான தோற்றம் அதன் வாய்மொழி பாரம்பரியம் மற்றும் பலவிதமான தாக்கங்கள் காரணமாக சுட்டிக்காட்ட கடினமாக இருந்தாலும், அதன் பரிணாமத்தை பல்வேறு நூல்கள், நடைமுறைகள் மற்றும் தத்துவ அமைப்புகள் மூலம் கண்டறிய முடியும். ஆரம்ப காலம். யோகாவின் தோற்றம் சரியாக கணிக்க முடியாது என்றாலும், யோகாவின் அடிப்படை வடிவங்கள் கிமு 5000 ஆண்டிலேயே இருந்ததாக கருதப்படுகிறது. ஆரம்பகால சிந்து சமவெளி நாகரிகத்துடன் தொடர்புடைய இந்த நடைமுறைகள் வாய் வழியாக தொடரப்பட்டு சடங்கு மற்றும் ஆன்மீக அம்சங்களில் கவனம் செலுத்தியிருக்கலாம். யோகாவை குறிப்பிட்ட ஒரு மதத்தில் உள்ளடக்க முடியாது. மதசார்பற்ற ஒரு பயிற்சியாகவே யோகா திகழ்ந்துள்ளது. சமணமும் யோகாவும். சமண மதத்தில் யோகா ஆன்மீக வளர்ச்சி மற்றும் விடுதலையை பின்தொடர்வதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. சமண மதம் இந்தியாவில் தோன்றிய ஒரு பண்டைய மதமாகும். இது அகிம்சை, சத்தியம், திருடாமை, பிரம்மச்சரியம், பற்றற்ற தன்மை ஆகியவற்றை வாழ்க்கையின் அடிப்படை கொள்கைகளாக வலியுறுத்துகிறது. சமண மதத்தில் யோகா என்பது உடல் பயிற்சிகள் மட்டுமல்ல, ஆன்மீக விடுதலை அல்லது மோட்சத்தை அடைவதை நோக்கமாக கொண்டதாகும். ஆன்மீகம் மற்றும் உடல் பயிற்சிகளை உள்ளடக்கிய ஒரு பரந்த கருத்தை கொண்டுள்ளது. சமண மதத்தில் யோகா என்பது சுய ஒழுக்கம், சுய விழிப்புணர்வு மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்துதல் ஆகியவற்றின் கருத்துடன் சிக்கலானதாக இணைக்கப்பட்டுள்ளது. வேதகாலமும் யோகமும். யோகா தொடர்பான ஆரம்பகால எழுத்துப் பதிவுகள் வேதங்களில் காணப்படுகின்றன என நம்பப்படுகிறது. இந்து மதத்தின் அடிப்படை வேதமாகவும் நம்பப்படும் ரிக்வேதத்தில் யோகாவின் முன்னோடிகளாக விளக்கக்கூடிய நடைமுறைகளை பற்றி பல குறிப்புகள் உள்ளன என கூறப்படுகிறது. ஆனால் இன்று பொதுவாக புரிந்து கொள்ளப்படும் யோகா என்ற சொல் ரிக்வேதத்தில் வெளிப்படையாக குறிப்பிடவில்லை என்பது நிதர்சனமான உண்மையாகும். உபநிடங்களும் யோகாவும். உபநிடங்கள் யதார்த்தம் மற்றும் சுயத்தின் தன்மையை ஆராயும் தத்துவ நூல்களாகும். யோகாவின் பயிற்சியை ஆழமாக ஆராய்கின்றன. தியானம், சுய உணர்தல், ஆன்மா மற்றும் சுய விடுதலைக்கான பாதை போன்ற கருத்துக்களை அறிமுகப்படுத்துகின்றன. இந்த காலகட்டத்தில்தான் யோகா மிகவும் உள்நோக்க மற்றும் தத்துவ பரிணாமத்தை எடுக்க தொடங்கியிருக்க வேண்டும் என்று நம்பலாம். இருப்பினும் உபநிடங்களில் உள்ள இந்த குறிப்புகள் யோகாவுடன் தொடர்புடைய முறையான நடைமுறைகளை நாம் இன்று புரிந்து கொள்ளும்போது வெளிப்படையாக விவரிக்கவில்லை. தியானம், உள் கட்டுப்பாடு, அறிவிற்கான தேடல் மற்றும் இயற்கையுடன் இணக்கம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்தது. யோகா தத்துவம் மற்றும் பயிற்சி காலப்போக்கில் உருவாகக்கூடிய அடித்தளத்தை அமைத்து இருக்கிறது. குறளும் யோகாவும். திருக்குறளில் உள்ள யோகாவின் கருத்து முதன்மையாக சுய ஒழுக்கம், ஒழுக்க நடத்தை மற்றும் ஆன்மீக அறிவொளியை பின்தொடர்வதை மையமாக கொண்டுள்ளது. உடல் மற்றும் தியான நடைமுறைகளின் பின்னணியில் பொதுவாக புரிந்து கொள்ளப்படும் யோகா என்ற சொல் திருக்குறளில் வெளிப்படையாக குறிப்பிடாவிட்டாலும், அதன் பல வசனங்கள் யோகாவின் குறிக்கோளுடன் ஒத்துப்போகும் கொள்கைகள் மற்றும் நற்பண்புகளை வலியுறுத்துகின்றன. சித்தர்களும் யோகாவும். தென்னிந்தியாவில் யோகப் பயிற்சிகளின் வளர்ச்சி மற்றும் பரப்புதலில் சித்தர்கள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தனர். யோகா பற்றிய அவர்களின் போதனைகள் உடல், மன மற்றும் ஆன்மீக நல்வாழ்வின் பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியது. மனித ஆன்மா மற்றும் மனம், உடல் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை பற்றிய அவர்களின் ஆழமான புரிதலை பிரதிபலிக்கிறது. பதஞ்சலியின் யோக சூத்திரங்கள் எனப்படும் முக்கிய நூலின் தொகுப்பால் யோகாவின் தத்துவ மற்றும் நடைமுறை அம்சங்களை ஒரு முறையான கட்டமைப்புக்குள் குறிப்பிடுகின்றன. பதஞ்சலி யோகாவின் 8 உறுப்புக்களை கோடிட்டு காட்டுகிறார். இதில் நெறிமுறை கோட்பாடுகள், யமங்கள் மற்றும் நியமங்கள், உடல் நிலைகள், பயிற்சிகள், ஆசனம், மூச்சுப் பயிற்சிகள், பிராணாயாமம், மனசெறிவு, தாரணா, தியானம்,
மற்றும் இறுதியில் ஞானம் அதாவது சமாதி ஆகியவை அடங்கும். பிந்தைய பாரம்பரிய காலம். இந்த காலகட்டத்தில் யோகாவின் பல்வேறு பள்ளிகள் தோன்றின. ஒவ்வொன்றும் பயிற்சியின் வெவ்வேறு அம்சங்களை வலியுறுத்துகின்றன. தந்திர யோகா, பக்தி யோகா, கர்ம யோகா மற்றும் ஹதயோகா ஆகியவை வளர்ந்த சில முக்கிய கிளைகள் ஆகும். உடல் நிலைகள் அதாவது ஆசனம் மற்றும் சுவாச கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தும் ஹதயோகா குறிப்பாக பிரபலமடைந்து பல நவீன யோகா பள்ளிகளுக்கு அடித்தளம் அமைத்தது. இன்று காணப்படும் அனைத்து யோகாசனங்களும் 12ஆம் நூற்றாண்டில் பிரபலமடைந்த ஹதயோகாவின் மேம்படுத்தப்பட்ட பதிப்புகள் ஆகும். நவீன காலகட்டம். நவீன காலத்தில் யோகா குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உட்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் சுவாமி விவேகானந்தர் மற்றும் சுவாமி சிவானந்தா போன்ற நபர்கள் மேற்கத்திய நாடுகளில் யோகாவை பிரபலப்படுத்த உதவினார்கள். உடல், மன மற்றும் ஆன்மீக நல்வாழ்விற்கான ஒரு முக்கியமான அமைப்பாக இதை முன்வைத்தனர். மற்றொரு முக்கிய நபர் திரு கிருஷ்ணமாச்சாரியா பெரும்பாலும் நவீன யோகாவின் தந்தை என கருதப்படுகிறார். பண்டைய போதனைகளை நவீன முறைகளுடன் ஒருங்கிணைத்து அதன் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார். ஒவ்வொரு மாணவரின் உடல் மற்றும் மனநிலைக்கு ஏற்ப பயனாக்கப்பட்ட பயிற்சிகளை முன்னோடியாக தனிப்பட்ட தேவைகளுக்கேற்ப யோகாவின் தழுவலை அவர் வலியுறுத்தினார். திரு கிருஷ்ணமாச்சாரியாவின் புதுமையான அணுகுமுறை அஷ்டாங்க, ஹத மற்றும் விந்யாச உள்ளிட்ட முக்கிய யோகா பாணிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவரது மரபு சமகால யோகாவை வடிவமைத்தது. 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் யோகா குருக்கள் BKS ஐயங்கார், DKV தேசிகாச்சார் மற்றும் K பட்டாபி ஜோய்ஸ் ஆகியோர் ஐயங்கார் யோகா, விந்யாசம் மற்றும் அஷ்டாங்க யோகா போன்ற பல்வேறு வகையான யோகாவை மேலும் மேம்படுத்தி பிரபலப்படுத்தினார். யோகாவின் தற்போதைய நிலை. சமகாலங்களில் யோகா பயிற்சியாளர்கள் மத்தியில் ஹதயோகாவில் பிரத்யேக கவனம் செலுத்தும் ஒரு குறிப்பிடத்தக்க போக்கு உள்ளது. குறிப்பாக ஆசனங்கள் அல்லது உடல் தோரணைகள் மூலம் யோகாவின் உடல் அம்சத்தை வலியுறுத்துகிறது. இந்த வலியுறுத்தல் யோகாவின் முழுமையான தன்மையை அடிக்கடி புறக்கணிக்கிறது. யோகா என்பது சுய உணர்தல் மற்றும் சுய விடுதலைக்கான மனம், உடல் மற்றும் ஆன்மாவின் ஒருங்கிணைப்பை உள்ளடக்கியது. யோகாவின் உண்மையான சாரத்தை மீட்டெடுப்பது மற்றும் பாதுகாப்பது இன்றியமையாதது. அதன் ஆன்மீக பாரம்பரியத்தையும் மற்றும் திறமையையும் உள்ளடக்கிய ஒரு பரந்த புரிதலை வளர்ப்பது வரும் உடல் பயிற்சி மற்றும் நிதி ஆதாயத்திற்கு அப்பாற்பட்டதாகும். நன்றி.